குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் அர்ச்சனா. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான லைவ். சில இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கு வந்து கிளியர் கட்டாக சொல்ல வேணும். அப்படி சொல்லலைன்னு சொன்னால் வந்து அதனுடைய பிரதிபலிப்புகள் வந்து முக்கியமாக ஒரு கைக்குழந்தையை பாதிக்குமன்றபடியாக இந்த லைவுக்கு வந்திருக்கிறேன். முக்கியமான விஷயம் வந்து மன்னாரில் சிந்துஜாட விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் அங்கே போனவங்களுக்கு தெரியும், ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும். திருப்பி ஐ கேம் பேக் அண்ட் தென் ஐ டிசைடட். அதுக்கு பிறகு நான் டிசைட் பண்ணினான், அதாவது வந்து அங்கே வந்து 2 தெரப்பி இருக்குது. அதாவது சிந்துஜாக்கு பின்னால் 2 தெரப்பி இருக்குது. ஒன்று வந்து சிந்துஜாட ஹஸ்பண்ட் மரியராஜ், 2வது வந்து சிந்துஜாட அம்மாவும் அவர்களுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள். இந்த சம்பந்தப்பட்ட தரப்பு, அதாவது வந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட தரப்பு பிரித்தாளுவதை வடிவாக செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அது எப்படி என்றால், பிள்ளை யாருக்கு என்ற பிரச்சனை. அப்பாவுக்கு சொந்தமா பிள்ளை, அம்மாவுக்கு சொந்தமா? அதற்கு அவர்கள் பாவித்த ஆயுதம் வந்து மரியராஜ் என்ற ஒரு அப்பாவி ஆண்மகன், அவரை தான் பாவிச்சிருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், தங்களுடைய மீடியா பிரீஃபுக்கு வந்து மரியராஜை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. சரிதானே? அதுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும். மிஸ்டர் ஏதோ ஒரு பேர் அவருக்கு வந்து அந்த பொதுமக்களோட கூட்டமைப்பில் இருக்கிறார், அவருக்கு ஏதோ பேர் உண்டு. அவர் வந்து முதல் வைத்தியசாலைன்ற பக்கம்தான் நின்றவர். நின்றுட்டு கழுத பல்ட்டி அடித்த மாதிரி திடீரென்று பல்ட்டி அடித்தார் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு. அப்போ நான் ஜெயிலுக்கு இல்லை, அந்த வீடியோக்களை நான் முழுமையாக பார்த்த சொல்கிறேன். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், திடீரென்று இந்த பக்கம் பல்ட்டி அடித்து மரியராஜ் வந்து பாவம் ஒரு அப்பாவி, ஒரு தன்னுடைய அன்பான மனைவியை இழந்தவர். அவர்கள் காதல் திருமணம் செய்திருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு விளங்கணும் அவருடைய குடும்பத்தில் இவ்வளவு அன்பு இருந்திருக்கும் என்று. ஒரு அன்புக்கும் காதலுக்கும் பிறந்த குழந்தை தான் இப்போது அனாதையாக நிற்கிறது. மரியராஜ் என்றவர் வந்து என்னோட கதைச்சார். அவர் தான் ஃபர்ஸ்டாகவே, அண்ணா இந்த கேஸுக்கு ஒருக்கா வர மாட்டீங்களா, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் செய்வேன் என்று கதைச்சது மரியராஜ். மிஸ் கௌஷல்யாட கண்டாக்டை ஃபர்ஸ்ட்டாக எனக்கு அனுப்பினது மரியராஜ். இப்படி ஒரு லோயர் அக்கா அவரால் எங்களோட கதைக்கிறா, அவாவோடையும் ஒருக்கா கதைங்கன்னு சொன்னது மரியராஜ். அப்புறம் நான் கௌஷல்யாட நம்பரை சேவ் பண்ணியிருந்தான், மெட்டர்னிட்டி பிடேத் லோயர் என்று தான். இப்போ அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கு ஃபோனில். எனக்கு பிறகு தான் தெரியும் கௌஷல்யான்ற ஒரு ஜங்கான ஆள்னு சொல்லி. இப்போ நான் முதல் ஜோதிச்சேன், ஷீஸ் அன் எக்ஸ்பீரியன்ட் ஓல்ட் உமன் சொல்லி. அதற்கு பிறகு தான் நான் மரியராஜோட போஸ் யாருட கௌஷல்யாவோட போஸ் யாருட என்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச போது, நான் அவருடைய பொஸ்ஸுக்கு வந்து அவ சொன்னவா தான் இந்த கேஸை வந்து அவர் வந்து பிரசிடென்ட் கவுன்சிலன்றபடியாக பொஸ் தான் இந்த கேஸ் செய்வார்ன்னு சொல்லி. ஸோ அப்போ நான் சொன்னேன், நான் தெளிவாக கிளியராக நீங்கள் அந்த கேஸுன்ற ஃபேக்ட் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், பொஸ்ஸோட கழிச்சிட்டு சொல்லுங்கோ, பொஸ்ஸுக்கோ ஓகேண்டா இந்த கேஸை செய்யறதுக்கு ஓகேன்னா அவர் பெரிய லோயர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஜஸ்ட். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் இந்த ஃபேக்டை வந்து பாருங்கோ அம்மா, பார்த்துட்டு. அப்போ நான் யாருன்னு தெரியாது, மீட் பண்ணவும் இல்லை. ஃபேக்டை பாருங்கோ, பார்த்துட்டு எனக்கு உங்களோட பொஸ்ஸோட கதைச்சிட்டு சொல்லுங்கோ கேஸ் எடுக்கிறாரா இல்லையா. அப்போ நான் ஜெயிலுக்கும் போகல. நான் அப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து பேராதனியாக போய் கொண்டிருக்கிறேன். வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது, நான் காட்டுறேன் தேவைப்பட்டான். அப்போ அதுக்கு பிறகு வந்து கதைச்சிட்டு எனக்கு சொன்னவா, கௌஷல்யா வந்து தன் பொஸ்ஸோட கதைச்சிட்டு சொன்னவா, பொஸ் எடுக்கிறாருன்னு சொன்னவர். இப்போ கொழும்பில் அவர் வந்து இந்த கேஸ் எடுக்கிறாருன்னு சொன்னவர். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் வந்து தலைகளாக நடந்துட்டு, நான் அங்கே போனபடியாக ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துட்டுது. அதற்கு பிறகு நான் வெளியால் வந்த பிறகு அன்பான நீதிமன்றமும் மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுடைய கட்டளைக்கு நான் இந்த கேஸ் சம்பந்தமாக ஒன்றும் கதைக்க மாட்டேன்னு சொல்லி ஜெயிலால் வெளியில் வந்த பிறகு நான் மரியராஜிட வீட்டை கௌஷல்யா கூட்டி கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு ஒன்றுமே இது சம்பந்தமாக இனிமேல் அறிவுரை தரமாட்டேன். அதாவது வந்து இந்த கேஸ் யார் செய்கிறன்ற அறிவுரையை நான் தரமாட்டேன். ஏன்னா அது உங்கள்கிட்ட விஷயம். நீங்களும் மரியராஜும் கதைங்கன்னு சொல்லி மிஸ்டர் டாலிமான்னு சொல்லி அவருடைய கசின் பிரதருக்கும் வந்து அவருடைய அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் நான் வடிவாக இன்ஃபார்ம் பண்ணி விட்டேன். நான் இந்த கேஸ் வந்து எந்த கேஸ் வேறு, என்ன வந்து அடைச்ச கேஸ்ன்றது வேறு, இது வேறு என்றதையும் எனக்கு விளங்கப்படுத்தி, அதோட எனக்கு மன்னாரில் எந்த லோயஸும் டாலிமா இதை பார்த்து கொண்டிருப்பீங்க, பிள்ளையண்டா தேவை செய்தப்போ ஒரு லைவ் வந்து சொல்லுங்க. மன்னாரில் எந்த லோயஸையும் தெரியாதுன்றதையும் விளங்கப்படுத்தி, அப்போ கௌஷல்யா பக்கத்தில் இருந்தவா
கிளியராக சொல்லிவிட்டுனா நீங்கள் விரும்பினா கௌசல்யாட்ட உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம். பட் அதில் ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கௌசல்யாட பாஸ் வந்து இப்போ இந்த கேஸுக்கு எனக்கு எதிராக நிற்கிறார், ஜோதிச்சுட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கதைச்சிட்டு ஐ வென்ட் பேக் டு அவுட் ஆஃப் மனா. நான் போயிட்டேன். நான் போனாக பிறகுதான் வைத்தியர் செந்தூரன் அவர்கள் ஏதோ ஒரு அரசியல் அடிப்படையில் ஒரு நாள் அடையாள துள்ளல் உண்ணாவிரதம் ஒன்றை செய்தவர். அதை வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதை அவர் செய்த நிமிடங்கள் இப்போ செய்தார், என்ன மோட்டிவில் செய்தார், தானே ஒரு ப்ரைஸ் காரில் எங்கேயோ போய் பிரிண்ட் பண்ணிட்டு வந்து அதே ஒரு போஸ்ட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில் எடுத்து கட்டிட்டு அதில் தானே கையை கட்டி கொண்டு நான் இன்றைக்கு உண்ணாவிரதம் என்று சொல்லி காலம் இன்னும் பின்னேறம். அதுக்கு பிறகு யாரோ அரசாங்க அதிபர் வந்ததாகவும் சம்மந்தப்பட்ட லோயர்ஸ் வந்ததாகவும் அது திட்டமிட்டேன்னு சொல்லி ஆக்கள் கதைக்கணும். மேபி நாங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. ஸோ அவரை நாங்கள் சியர்ஸ் பண்ணுவோம். எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையான உண்ணாவிரதம் இருந்தால் அவரை பிடிச்சி ஃபஸ்ட்டாக போடுவோம் நீங்கள் இருக்க சொல்லி. அதுக்கு பிறகு அவர் சித்தா பிறகு நான் இருப்பேன். எப்படி வசதி. ஓகே. அதுக்கு பிறகு செந்துரன் அப்பா அவர் மனசால் பாதிக்கப்பட்டிருக்கார் அவர்களுக்கு பாவம். நாங்கள் அவரை ஆற்றுப்படுத்துவோம். அவருக்கு ஏதாவது ஆடல் பாடல்கள் விபச்சார விடுதிகள் சம்பந்தமாக ஏதாவது அவர் இதை சொல்லியிருந்தேன். நான் அர்ச்சுனா வந்து இந்த சேர்க்கிற காசில் விபச்சார விடுதிகள் நடத்தலாம்னு சொல்லி அப்படி நான் நடத்திக்க அவரை முதலாவதாக கஸ்டமராக கூப்பிட்டு விடுறேன். அவர் அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட போடாக்கு பாவமால பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. அதுக்கு மேலே நான் கதைக்கவும் கூட பாவம் தனி கருப்பா அசிங்கமாக இருக்கிறார். ஸோ அவருக்கு விபச்சார விடுதிகளுக்கு தனி வீட வைஃப் பார்த்து கொண்டு இருப்பீங்க நினைக்கிறேன். சொரியம்மா நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை தான் இல்லாட்டி சரியில்லை தானே, பிள்ளைகள் எல்லாமே இருக்குது. ஓகே, எனிவே நான் அந்த கட்டரம்பை விட்டுருவோம். நான் அதை அமர்த்த பார்த்தேன் அமர்த்தையில். இட்ஸ் ஓகே. செந்தூரன் அண்ணான்றவர் தான் அரசியலுக்கு வர்ற ஆசையில் நானே போகிறதோ இல்லையோண்டு இவ்வளோ நாளாக இருந்து இப்போ ஜோதிச்சு கொண்டிருக்கேன். என்றால் இந்த இலட்சியமே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, நான் ஃபேக்ட்டுக்கு வருவோம். அதுக்கு பிறகு நான் மிஸ்டர் தாலிமாட்ட நான் கிளியராக விட 2 சகோதரத்திட்டையும் அம்மாட்டையும் சொன்னேன். நான் வந்து மன்னாரை விட்டு போகிறேன். இந்த கேஸ் வந்து எந்த கேஸுக்கு நான் வருவேன் அம்மா, ஏதாவது எனக்கு நடக்கிற கேஸுக்கு வந்து நான் உண்மையாக எல்லாத்தையும் சொல்லுவேன். கோர்ட்ஸில் அசமான ரெக்கார்டிங் இருக்குது. நான் அதை கொடுக்க போகிறேன் லோயர்ஸுக்கு. மற்றது இது சம்மந்தமாக இப்போ நான் வாரத்துக்கு முன்னே உங்களோட அழைச்சது வந்து மிஸ் கௌசல்யா. பட் கௌசல்யா வந்து இப்போ இந்த கேஸ் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொன்னால், கௌசல்யா கொண்டு அதாவது ஜூனியர் லோயர் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இந்த கேஸை அவள் எடுக்கல அவள் யாரோ ஒரு ஆளுக்கு கீழே தான் வேலை செய்ய வேண்டி வரும். ஸோ அதில் ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. அதால் அவள் என்ன தான் அவள் சொல்லி கொண்டிருக்கா, அது வேறு இது வேறு, அந்த கேஸ் வேறு இந்த கேஸ் வேறு என்று அப்படியும் ஒரு இடியப்ப சிக்கல் தானே. அப்போ அவளுக்கு நான் அதை கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கேஸ் எடுக்கிறான்னு சொன்னால் கவுன்சிலர் யாருன்னு டிசைட் பண்ணுங்க. மற்றது உங்களோட ஃப்யூச்சரை பார்க்கணும். நெடுக பொஸ்ன்னு சொல்லி இதுக்கு மேலே நான் விஷயங்கள் காய்க்க விரும்பல. அதை நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுக்கு நான் பிறகு செந்தூரன் அவர்கள் வந்து மேளம் அடித்து தான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் முடித்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து பல்ட்டி குப்புக்கரணம் அடித்து வந்து இப்போ தான் அந்த கேஸை செய்ய போகிறேன்னு சொல்லி வெளிக்கிட்டிருக்கார். சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து பனங்கிழங்களுக்கு கேட்க நேரம் அந்த தடி மட்டும்தான் இருந்தாலும் கிழங்கு முழுக்க உள்ளுக்க நட்டுறோம். அந்த பையன் மட்டும்தான் மற்றபடி பிரச்சனை தோண்டி எடுப்பேன் நாங்கள் கிழங்குகளை. அதையும் விட அடுத்தது வந்து இவர் யார் என்னென்றால் எங்கள்ட ரைட் டு லைஃப் என்று சொல்லி மிஸ்டர் டிரெக்ஷன் சொல்லி வர்றார். அவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அவரும் வந்து தான் இந்த கேஸ் செய்கிறேன்னு சொல்லி ஏதோ லெட்டரில் சைன் பண்ணி அதெல்லாம் செய்திருக்கிறேன். மிஸ்டர் டிரெக்ஷன் அப்போது உங்களுக்கு இது ஒரு ப்ரொஜெக்ட், உங்களுக்கு ஒரு இது மற்றாக்களோட வாழ்க்கை அவையோட இந்த கேஸ்கள் பிள்ளையாக போனால் அவைக்கும் பாதுகாப்பு வரும். ஒரு கை குழந்தை எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபன்னுக்கு அர்ச்சனாவோட கழிச்சு நான் 8 நிமிஷம் சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு நான் எல்லாம் சகலமும் ஜாம் அறிவோம். அதனால் மிஸ்டர் டிரெக்ஷனையும் இதில் இருந்து நான் கொஞ்சம் விளந்து நிற்க சொல்லி பணிவான அன்போட கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர ஹியூமன் ரைட்ஸில் போயிருக்கணும், எனக்கு துப்புரவான நம்பிக்கை இல்லை. ஸோ அவையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது தவிர என்னோட இருந்த லோயர்ஸ் மிஸ்டர் மடத்தீன், மிஸ்டர் அக்கா சுலக்ஷனா, அதோட அண்டன் புனிதநாயம் சார் அவையும் வந்து தங்களோட கண்டாக்டை வந்து இவை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை கேளுங்கன்னு சொல்லி. ஸோ அட் திஸ் மொமெண்ட் ஐம் பேக் டு த பொசிஷன். நான் திருப்பி பழைய இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இங்கேயோ விட்டுட்டு போனேன், அதுங்க வந்திருக்கேன். மிஸ்டர் தாலிமாட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னட்ட கேட்காம என்னோட ஒரு வசனம் டிசைட் பண்ணுற ஃபேக்டை வந்து அவ தான். அப்போது நான் உங்களுக்காக 5 நாள் கஷ்டப்பட்டு நான். ஸோ இதால் அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ. இப்போ ஒவ்வொரு ஆளையும் இந்த கேஸ் எடுக்க வலிக்கிற ஒவ்வொரு ஆளையும் நேமை போட்டு எழுதுங்கோ. இந்த கேஸால் இவர் என்ன பெனிஃபிட் எடுக்க வலிக்கிறார், இந்த கேஸால் என்ன அட்வான்டேஜ் எடுக்க விரும்புகிறாருன்னு பாருங்கோ.
டாக்டர் அர்ச்சுனாண்டு போட்டு எழுதுங்கோ, முதலாவது எழுதுங்கோ. இவர் வந்து பிரபல்யம் ஆவதற்காக இந்த கேஸை எடுக்க விரும்புகிறார். ஃபேக்ட் தானே? ஃபேக்டாகவே பார்ப்போம். அது எனக்கு தேவையா இல்லைன்றது மக்கள் தான் தெரியும். நான் பிரபல்யமானமா இல்லையா. வேறு ஒரு ஆள் எடுக்கிறார் ஒரு கேஸ். அதாவது வந்து இப்போ என்ன பேர், கௌசல்யாவோட பொஸ் இதை எடுக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஏன் அந்த கேஸ் எடுக்கிறார்? இவ்வளோ ஹாஸ்பிட்டல் பக்கம் வாதாடினவர் இந்த கேஸ் அப்போ எடுக்கிறார் ஏன்? ஸோ இவர் அங்கே இங்கேயும் அடித்து இங்கேயும் அடிக்க போகிறாரா? ஜோசிச்சு எழுதுங்கொண்டு தாலிமாட்டு நான் சொன்னேன். நான் அது தாலிமாக்கு விளங்கி கொள்வேன். அது மாதிரி அண்டன் புனிதன் ஆம்சர் இந்த கேஸ் எடுக்கிறாரா இருந்தால் அவர் ஏன் எடுக்கிறார்? அவர்கிட்ட காசு இல்லையா? காசு இருக்கா? இது யாராவது காசு பே பண்ணுவேன் நம்ம, அல்லது அர்ச்சுனாவோட நிற்கிறபடியா, அர்ச்சுனாவோட பர்சனல் லோயரண்டபடியா அண்டன் புனிதன் சார் அவர் எடுக்கிறாரா இல்லையாவோ எனக்கு தெரியாது. பட் அவர் எடுக்கிறேன்னு நினைச்சு நான் இதை சொல்கிறேன். என்னோட எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். சார் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க உங்களோட பேரை பாவிச்சதுக்கு. சேம் டைம் அந்த மற்ற பக்கம் பொஸ்ஸும் வந்து பேர் பாவிக்கல, பாவிக்க விட்டதுக்கும் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. பாய்ப்போம், கேஸ் முடியட்டும். அதை தவிர இப்போ நான் வந்து கிளியராக சொல்லிக்கேன், இந்த கேஸ் வந்து அதாவது மற்ற எல்லாருக்குமே கேஸ். எனக்கு நான் கிளியராக சொல்லிக்கேன் தாலிமாட்ட, அப்போ நீங்களும் மரியராச்சும் சண்டை பிடிக்கிறதா இருந்தால் அந்த பிள்ளை, நான் வந்து ஒரு பிள்ளைய பிறந்த நாளில் இருந்து பெம்பஸ் கட்டி நெப்பின் கட்டி அதை எப்படி இடுப்புலையும் கட்டிட்டு கீழாலையும் கொண்டு வந்து வச்சு 3 முக்கோணம் மாதிரி கட்டணும்ன்றது எனக்கு தெரியும். நானே கையால் வளர்த்தவன். இந்த X5க்கும் அது நல்லாவே தெரியும். அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அடிபடுறதா இருந்தால் அடிபடுங்கோ, தயவு செய்து பிள்ளை என்ன எடுத்தாங்கோ 6 years டவுன் த லைன் ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக கொண்டு வந்து திருப்பி விட்டு வர்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வளருங்கன்னு சொல்லியும் நான் ஒரு சின்ன ஜோக்காக சொல்லலாம். பட் தட்ஸ் இன் மை ஹார்ட். பிகாஸ் சன் அடிக்கடி கட்டுருக்கார். நாங்கள் ஒரு போய் ஒரு ஆள் வந்து வேண்டுவோணுமப்பா, ஈபேயில் வேண்டுவோம். எனக்கு தம்பி வேணுமென்ட்டு. அப்போ நான் சொன்னேன், தம்பி இப்போ போடுறதுக்கு வழி இல்லை அப்பாவுக்கு, அப்பாட வயிற்றுக்குள்ள தான் தம்பியை வச்சுருக்கணும். ஸோ நாங்கள் ஈபேயில் ஓட பண்ணி எடுப்போம்னு சொல்லி மகனுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி அப்பா அவியவர். ஸோ நான் வீட்டை சொல்லியிருக்கேன், நீங்கள் அடிபடுங்க, அது வரைக்கும் நான் பிள்ளையை கொண்டே நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி கொழம்புல என்னோட வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ நான் நினைக்கிறேன், ஐ ட்ரஸ்ட் தலிமா, அதோட 2 சகோதரர், பட் அது அவன் அம்மா 3 பேரும் வந்து இனிமேல் பிள்ளையை கொண்டு சந்தியலுக்கோ ரோட்டுகளுக்கோ கொண்டு போய் இவையோட யூடியூப்களுக்கும் இவையோட மீடியா கான்ஃபரன்ஸுக்கும் நீங்கள் கொண்டு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏன்னா உங்களுக்காண்டி, உங்களோட பிள்ளைக்காண்டி, உங்களோட மகளுக்காண்டி நான் 5 நாள் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தேன்னா அது எனக்கு 5 வருஷம் மாதிரி. ஸோ உங்களுக்கு தலிமா உங்களோட ரிலேஷன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். யூ கான் டேக், அதாவது உங்களோட பிள்ளைய வீட்டை விட்டு 6 மாதம் வெளியே கொண்டு போயிடலாம். மிட்வைஃப் மட்டும் வந்து பாப்பா. தட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். செகண்ட் திங் இஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட வேறு ஒருத்தர் டைமே கொண்டே காட்ட வேண்டாம். செகண்ட் திங், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அப்படி வேறு பிரச்சனைகள் இருக்குது. செகண்ட் திங் இஸ், இது சம்மந்தமாக டிசைட் பண்ணுற ஃபேக்டர் இப்போ அவைக்கு தான் இருக்குது. பட் அது அந்த கேஸ் வந்து, அதாவது அந்த ப்ராப்ளம் வந்து இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். அதால் வேறு யாராவது அந்த பஸ்ஸோ யாராவது அந்த கேஸில் எடுத்து செய்கிறேன்னா தயவு செய்து யூ கேன் டாக் டு No77224924, otherwise No775456 126. Thank you so much. எப்படி வசதி.